உங்களை அங்கே அழைக்கிறேன். இறைவனிடத்திலே இருக்கிற வெகுமதியை நோக்கி நான் உங்களை அழைக்கிறேன். அதை தடுப்போர் யாரும் இல்லை. இந்த உலகத்தின் பதவிகளை தடுப்போர் அற்ப புத்தி உடையோர் இந்த உலகத்தில் உண்டு. எமது இறைவன் தருபவரை தடுப்பவன் எவனும் இல்லை சகோதரர்களை. அதை நோக்கி நான் இளைஞர்களை அழைக்கிறேன். பதவியை நோக்கி அல்ல, பொறுப்பை நோக்கி அல்ல, அதிகாரத்தை நோக்கி அல்ல, உரிமையை நோக்கியான பயணம் இது. வாழ்வுரிமை, மானத்தை தக்க வைத்துக் கொள்கின்ற உரிமை, உடைமைகள் சேதமாகாத வண்ணம் வாழ்வுரிமையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி என்று உறக்க சொல்லுவேன். நான் எனது சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இனியும் நீங்கள் விழிப்புணர்வு பெறவில்லை என்று சொன்னால் எங்கே போய் நிற்கும் நம்முடைய வாழ்வு? முசஃபர் நகர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பிஜேபி ஆட்சியிலே இல்லை, அகிலேஷ் யாதவ் ஆட்சியிலே இருக்கிறார். அந்த மாநிலத்திலே தான் 460 முஸ்லிம்கள் பட்டம் பகலே வெட்டி துண்டு துண்டாக்கப்பட்டு ஜாட் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உங்கள் தங்கச்சிமார்களை கற்பழித்து அங்கே கூடாரமாக ஆக்கி வைத்துக் கொண்டு வெறும் 42 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று இந்த நாட்டினுடைய பத்திரிகைகள் எழுதின. நாட்டின் பத்திரிகைகள், ஊடகங்கள் 42 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டதாக மிக சுருக்கி அந்த செய்தி வெளியிடப்பட்டன. 460 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். என் அன்பு சமுதாயமே, அவர்களை கொண்டவர்களுக்கு இந்த நாட்டில் தண்டனை உண்டா? இல்லை. 3000 முஸ்லிம்களை கொண்டவர்களுக்கு தண்டனை உண்டா? இல்லை. மரணம் வரை பேசுவேன், உறக்கத்திலும் பேசுவோம். குஜராத்தில் எங்கள் தங்கச்சிமார்களை, எங்கள் தம்பிமார்களை, எங்கள் சகோதரர்களை கொன்றவனை இந்திய தேசத்தின் நீதிமன்றங்கள் தண்டிக்கவில்லை, சிறைச்சாலைகள் சிறையிலே அடைக்கவில்லை. இந்த அயோக்கியத்தனமான அந்த செயலை மரணம் வரை கண்டிப்போம், பேசுவோம். அதற்கு தூக்கு தண்டனை என்று சொன்னால், எங்களுக்கு அது வழங்கப்படும் என்று சொன்னால், உதிர்கிற ரோமங்களுக்கு அதை சமமாக நாங்கள் மதிப்போமே தவிர கவலைப்பட மாட்டோம். அந்த குரல் தான் இந்த குரல். குரல் எழுப்பி சாவுவோம். விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த செய்திகளை மக்களுக்கு உறக்க சொல்லி விடுதலையை பெறுவோமே தவிர உறங்க மாட்டோம், ஓய்வெடுக்க மாட்டோம். அந்த கனவை இந்த தேசத்தின் எந்த ஆட்சியாளரும் நினைத்துவிடக் கூடாது. இன்று நாங்கள் 50 பேர், இன்ஷா அல்லாஹ். நாளை நாங்கள் 50 லட்சம் பேர் இன்ஷா அல்லாஹ். இந்த காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். இந்திய தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு காலம் வரும். அப்பொழுது நானும் சரவண பாண்டியனும், நானும் சிவபிரகாசமும் அண்ணன் தம்பிகளாக தோள் மீது கை போட்டு இந்திய